வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து பாகிஸ்தான் பார்லிமென்டில் தீர்மானம். முழுமையாக நிராகரித்து லோக்சபாவில் ஒருமனதாக தீர்மானம். UPSC தேர்வு முறையில் கொண்டுவரப்பட்ட மாற்றங்கள் கடும் எதிர்ப்பால் உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு. இலங்கை பிரச்சினையில் தமிழகத்தில் தொடரும் மாணவர்கள் போராட்டம். பார்லிமென்டில் தமிழக MPக்கள் ஆவேசம். விரிவான செய்திகள். அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து பாகிஸ்தான் பார்லிமென்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட விவகாரம் பார்லிமென்டின் இரு சபைகளிலும் புயலை கிளப்பியது. இப்பிரச்சினையில் பாகிஸ்தானை நிராகரித்து லோக்சபாவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் ஆங்கில மொழியை கட்டாயப்படுத்தியும் ஹிந்தி மற்றும் மண்டல மொழிகள் புறக்கணித்தும் செய்யப்பட்ட மாற்றங்களை கண்டித்து லோக்சபாவில் சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் பிரச்சினை கிளப்பின. அக்கட்சிகளின் உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதிக்கு சென்று இந்திய மொழிகளை அரசு அவமானப்படுத்திவிட்டதாக குரல் எழுப்பினர். இதனிடையே பார்லிமென்ட் தாக்குதல் வழக்கு குற்றவாளி பயங்கரவாதி அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து பாகிஸ்தான் பார்லிமென்டில் வியாழக்கிழமை அன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்பிரச்சினையும் பார்லிமென்டில் அமளி ஏற்படுத்தியது. கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு பாகிஸ்தான் தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டுமென பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் வலியுறுத்தி கோஷங்களை முழங்கினர். இதனால் பெரும் கூச்சல் குழப்பம் நிலவியதை அடுத்து 11:30 மணி வரை சபையை மீரா குமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் பாகிஸ்தான் தீர்மானத்தை எழுப்பி பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கோஷங்களை முழங்கியதால் அமளி துமளியே நீடித்தது. அதனால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் பாகிஸ்தான் தீர்மானத்துக்கு எதிராக கடும் கண்டன கணைகள் கிளம்பின. கடற்படையினரை இத்தாலி அனுப்ப மறுத்தது. பாகிஸ்தான் பார்லிமென்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சுட்டிக்காட்டி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜேட்லி, இந்தியா எல்லாப்புறமும் உதைப்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறினார். பார்லிமென்ட் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளதாகவே கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய ஜேட்லி, பாகிஸ்தானுடனான சமாதான பேச்சுவார்த்தையை இந்தியா நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலையை பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் ஜேட்லி கோரினார். மத்திய தேர்வாணைய தேர்வுகளில் மாநில மொழிகள் புறக்கணிக்கப்பட்டது உள்ளிட்ட பிரச்சினைகளையும் எதிர்க்கட்சிகள் கிளப்பியதால் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. இதனால் ராஜ்யசபாவிலும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. பிற்பகலில் லோக்சபா கூடிய போது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தான் தீர்மானத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை சபாநாயகர் மீரா குமார் கொண்டு வந்தார். சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள பகுதி உள்ளிட்ட ஒட்டுமொத்த காஷ்மீர் மாநிலமும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே நீடிக்கும் என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் பாகிஸ்தான் தலையிடுவதை நிராகரிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் எழுந்துள்ள கடும் எதிர்ப்பை அடுத்து UPSC தேர்வு முறையில் கொண்டுவரப்பட்ட மாற்றம் உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. UPSC தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் அவற்றை ஆங்கிலம் அல்லது தங்களின் பிராந்திய மொழிகளில் எழுதலாம் என்ற நிலை இருந்தது. ஆனால் இவ்வாண்டு முதல் மாணவர்கள் ஆங்கில மொழியில் திறனறிவு தேர்வு எழுத வேண்டும் என்றும் 100 மதிப்பெண்களுக்கு எழுதும் இத்தேர்வின் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த மதிப்பெண்களுடன் சேர்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதேபோல முதற்கட்ட தேர்வு முடித்து பிரதான தேர்வு எழுதுவோர் அவர்களின் பயிற்று மொழி அல்லாத பிராந்திய மொழிகளில் தேர்வு எழுத அனுமதி கிடையாது என்றும் மார்ச் 5ஆம் தேதி அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. இதன்படி ஆங்கில மொழி வழி கல்வி படித்தவர்கள் இனி தங்களின் பிராந்திய மொழியில் UPSC தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா, குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி, மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்களும் திமுக, சமாஜ்வாடி, சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்பிரச்சினை பார்லிமென்டிலும் எழுப்பப்பட்டது. இப்பிரச்சினையால் லோக்சபாவில் ஏற்பட்ட அமளி காரணமாக 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து UPSC தேர்வு முறையில் அறிவிக்கப்பட்ட மாற்றங்கள் உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாக லோக்சபாவில் பிரதமர் அலுவல் இணையமைச்சர் நாராயணசாமி அறிவித்தார். இலங்கைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் நடந்து வரும் மாணவர்கள் போராட்டம் மற்றும் உண்ணாவிரதம் வெள்ளியன்றும் தொடர்ந்தது. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தியும், ஈழத் தமிழின படுகொலைக்கு நீதி கேட்டும், அங்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவ மாணவிகள் நடத்தி வரும் போராட்டம் மற்றும் உண்ணாவிரதம் வெள்ளியன்றும் தொடர்ந்தது. மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, பெண்கள் விடுதலை முன்னணி ஆகிய இயக்கத்தைச் சேர்ந்த 100கணக்கானோர் சென்னையில் வெள்ளிக்கிழமையன்று அண்ணா சாலை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
நடத்தினர். பின்னர் ராஜபக்சே, மன்மோகன் சிங் ஆகியோரின் உருவ பொம்மையை எரித்தனர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். உடன் நின்று கழுத்தறுத்தது இந்திய அரசு என்பதை அம்பலப்படுத்தி எப்படி ராஜபக்சே போர் குற்றவாளியோ அவனை எப்படி தூக்குக்கு ஏற்ற வேண்டுமோ அதை போல இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசும் இதுபோன்ற தூக்கு தண்டனைக்கு உரிய அரசாக இருக்கு என்பதை வலியுறுத்தி இதேபோன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி வளாகத்தில் 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். உண்ணாவிரதம் இருந்த மாணவர்களில் 10 பேர் உடல் நலம் மோசமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டுமென நடந்து வரும் மாணவர் போராட்டத்தால் தமிழகம் பற்றி எரிவதாக ராஜ்யசபாவில் தமிழக எம்பிக்கள் ஆவேசமாக பேசினர். ராஜ்யசபா வெள்ளியன்று கூடியதும் இலங்கையில் தமிழரின் அவலநிலை குறித்து தமிழக எம்பிக்கள் பேசினர். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர் குற்றங்களுக்கு கண்டனம் தெரிவித்து ஐநா மனித உரிமை குழுவில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டுமென திமுக எம்பிக்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராடி வருவதால் மாநிலமே பற்றி எரிவதாகவும் கூறிய திருச்சி சிவா, எனவே இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். They are undergoing fast unto death, and almost all the colleges across Tamil Nadu are closed. Even then, the students refuse to go back to their residence, and they are all on the streets, sir. Their demand is that Government of India should, by itself, move a resolution in UNHRC, but which is not, if it is not possible, it should support the UN resolution. அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் பேசுகையில், இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை வலுவிழக்கச் செய்வதற்கான முயற்சிகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். அதனால் தீர்மானத்தை ஆதரிக்க கோரி தமிழகத்தில் மாணவர்கள் நடத்தும் போராட்டம் 22ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும், 1960களில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆட்சியிலிருந்து காங்கிரஸை நீக்கியது என்றும், இப்போதைய போராட்டம் தமிழகத்தில் காங்கிரஸை இல்லாமலே செய்துவிடும் என்றும் கூறினார். Already there are disturbing information that the US resolution, which is already it is not enough, efforts are on to dilute that resolution and even to indirectly praise Sri Lanka for whatever actions they have been taking. If that is the case which is happening, I don't think the people of Tamil Nadu will accept any sort of a compromise on that. Agitation which is going on now by the student community in Tamil Nadu, as the March 22nd deadline nears, the next week it is likely to intensify further. A similar agitation by the student community in the early 60s against the imposition of Hindi, it saw the Congress being unseated from power. This agitation, if it leads to logical conclusion, will uproot Congress from Tamil Nadu, sir. தமிழக எம்பிக்களின் பேச்சுக்கு பதிலளித்து பேசிய பார்லிமென்ட் விவகாரத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சுக்லா, மாணவர் போராட்டம் தொடர்பாக அரசும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்றும், சபையின் உணர்வுகளை வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியப்படுத்துவதாகவும் கூறினார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களில் 34 பேர் விடுவிக்கப்பட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்கள் மற்றும் அவர்களுடைய படகுகளை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வர பகுதி மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 53 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக ராமேஸ்வரத்தில் தமிழக புதுச்சேரி மீனவ கூட்டமைப்பின் தலைவர் போஸ் தலைமையில் வெள்ளிக்கிழமையன்று அவசர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 53 மீனவர்களை சிறைப்பிடித்த இலங்கை அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்த கூட்டத்தில் முடிவு செய்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை நேற்று கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அந்த படகையும் மீனவர்களையும் உடனே மீட்டு தரணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தம் படகுல வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். 30 வருட காலமாக இந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டு சுடப்பட்டு இறந்து கொண்டு சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த தமிழக மீனவர்கள் மீது அக்கறை காட்டாதது கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து இலங்கை கடற்படையினரிடமிருந்து தமிழக மீனவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு மாற்று தொழிலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கிடையே கடந்த புதனன்று கச்சத்தீவு மற்றும் தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 34 மீனவர்கள் அந்நாட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வெள்ளிக்கிழமை பிற்பகலில் விடுவிக்கப்பட்டனர். தென்பெண்ணை ஆற்றின் நீரை உறிஞ்சி ஏரிகளில் நிரப்பி வரும் கர்நாடக அரசை கண்டித்து அம்மாநில எல்லையில் மறியல் போராட்டம் நடத்த விவசாயிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது. தமிழக விவசாயிகள் சங்க மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடந்தது.
கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாய பாசனத்துக்கு ஆதரவாக உள்ள தென்பெண்ணை ஆற்றின் நீரை உறிஞ்சி ஏரிகளில் நிரப்பும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு இக்கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதை கண்டித்து இரு மாநில எல்லையில் உள்ள அத்திப்பள்ளியில் மறியல் போராட்டம் நடத்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. காவிரி நீரை தமிழகத்துக்கு விடாமல் ஏமாற்றிய கர்நாடக அரசு இப்போது தென்பெண்ணை ஆற்று தண்ணீரையும் தமிழகத்துக்கு விடாமல் வஞ்சிக்கின்ற வேலையிலே இறங்கியுள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியிலே, ஒசூர் அருகிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தென்பெண்ணை ஆற்றை மீட்போம் என்ற வகையிலே சாலை மறியல் உடனடியாக செய்வோம். இப்பிரச்சினை குறித்து முதல்வரை சந்திக்க உயர்மட்ட குழு அமைக்கவும், தமிழக மலைகளின் அடிவாரங்களில் தடுப்பணைகள் கட்டி மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீரை பெருக்க அரசை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக மருமகள் புகார் அளித்ததை அடுத்து ஒடிசா சட்டத்துறை அமைச்சர் ரகுநாத் மொஹந்தி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒடிசாவில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் ஆட்சியில் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் ரகுநாத் மொஹந்தி. இவரது மருமகள் பர்ஷா சோனி மொஹந்தி 2 நாட்களுக்கு முன் போலீசில் அளித்த புகாரில் கணவர், மந்திரி, மாமனார், மாமியார் உள்ளிட்டவர்கள் தன்னை 30 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஸ்கார்பியோ கார் கேட்டு கொடுமைப்படுத்துவதாக புகார் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சட்ட அமைச்சர் மீதே போலீசார் வழக்கு பதிவு செய்ததால் நவீன் பட்நாயக் அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து முதல்வர் பட்நாயக்கை வெள்ளியன்று காலை சந்தித்து ரகுநாத் மொஹந்தி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். On moral ground, I am given my resignation. It is my moral duty. I shall have to be resignation. As a perfect politician, I shall have to prove that on moral ground, I think on moral ground, I shall have to give resignation. Only for that cause, I am giving my resignation. கணவன் வீட்டார் கொடுமை தாங்காமல் பெற்றோர் வீட்டில் தங்கியிருந்த தன்னை மார்ச் 13ஆம் தேதி அமைச்சரின் ஆட்கள் கடத்தி கொல்ல முயன்றதாகவும், சரியான நேரத்தில் குடும்பத்தினர் வந்ததால் தான் உயிர் பிழைத்ததாகவும் மருமகள் பர்ஷா சோனி தனது புகாரில் கூறியுள்ளார். ஆனால் மருமகள் கூறும் எல்லா புகார்களையும் அடியோடு மறுக்கிறார் மாஜி அமைச்சர் ரகுநாத் மொஹந்தி. ஈரோட்டில் பிரபல ரவுடி ஸ்டில் ரவி மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சாலையோர கடைகளுக்கு ஏலம் விடப்படுவது வழக்கம். அதன்படி கடைகளுக்கான ஏலம் விடும் நிகழ்ச்சி வியாழக்கிழமையன்று மாலை ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஸ்டில் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏலம் நடந்த பகுதிக்குள் திடீரென்று மர்ம நபர்கள் சிலர் நுழைந்தனர். ஸ்டில் ரவி மற்றும் ஏலம் எடுக்க வந்தவர்கள் சிலரை அந்த கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியது. இதில் ரவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெரிய மாரியம் கோயில் ஏலத்துக்கு போயிருந்தோம். ஏலம் நல்லபடியா முடிஞ்சு கட்டணும். எல்லாரும் ஒரு 70-80 பேர் பக்கத்தில் வந்தவங்க எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. வெட்ட ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாருமே தெரிச்சல ஓடும்போது எல்லாத்துக்கும் வெட்டு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ரவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பியோடிய குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 22,056 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,757 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலையிலும் மாற்றமில்லை. வெள்ளி 1 கிராம் 57 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,100 ரூபாயாக இருந்தது. வரும் 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழக பட்ஜெட்டில் பெட்ரோலிய பொருட்கள் மீதான வரியை நீக்க வேண்டும் என்று இந்திய தொழில் வர்த்தக சபை கோரிக்கை விடுத்துள்ளது. கடுமையான மின் பற்றாக்குறை, பருவமழை பொய்த்ததால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு போன்ற நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் மக்கள் தமிழக அரசின் பட்ஜெட்டில் பல்வேறு சாதகமான அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்நோக்கியுள்ளனர். வரும் 21ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கும் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு இந்திய தொழில் வர்த்தக சபையினரிடமும் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய வர்த்தக சபை தலைவர் பாலசுந்தரம், தொழில் நகரமான கோவையில் பல மணி நேர மின்வெட்டால் சிறு குறு தொழில்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மின் பற்றாக்குறையால் தொழில்துறை மந்த நிலையில் இருப்பதாகவும் கூறினார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த தமிழக அரசு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் மின் திட்டங்களை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த மின்வெட்டினால் கோவை நகரில் தொழிற்சாலைகள் மிகவும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மின் திட்டங்கள் உடனடியாக பூர்த்தி செய்யப்பட்டு
மின்சாரம் உடனடியாக தடையில்லா மின்சாரம் கோவை தொழிற்சாலைகளுக்கு வர வேண்டும். மேலும் பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் மீதான மாநில வரியை குறைக்க வேண்டும் என்றும் வாட் வரி தற்போது இருப்பது போலவே தொடர வேண்டும் என்றும் பாலசுந்தரம் வலியுறுத்தினார். தமிழக அரசு விதிக்கும் பெட்ரோலிய பொருட்களின் மீதான வரியை குறைத்தால் அவர்கள் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி விலை கொஞ்சம் கட்டுப்படியாகும். ஆகவே இந்த பெட்ரோலியம் பொருட்கள் மீதான வரியை குறைக்க வேண்டும். வாட் வரி விதிப்பு தற்போதுள்ள வரி விதிப்பை தொடர்ந்து நீடிக்க வேண்டும். தமிழகம் பொருளாதார அளவில் மேம்பாடு அடைய மாநில நெடுஞ்சாலைகளை விரிவுபடுத்தி உறுதிப்படுத்தினால் போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்தப்படும். மேலும் போதிய நிதி இல்லாமல் பணி நிறைவடையாமல் உள்ள விமான நிலைய விரிவாக்க பணியை துரிதமாக முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கோவை வர்த்தக சபையினர் முன்வைத்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.